பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்வீட் சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், கோதுமை மாவு எடுத்து வெந்நீர் அடுப்பில் வச்சு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். வெந்நீரை ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்திங்கிறதுனால. இப்போ இதை சப்பாத்தியாக போட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸ்வீட் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பாருங்கள், தேங்காய் இதில் வந்து அப்படியே மேலே வந்து தேங்காயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நல்லா. தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் நீங்கள் நல்லா போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க எங்கிறதுனால நான் சப்பாத்தியை வந்து சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நல்லா பெருசாக போட்டு அதில் தேவையான அளவு சுகர், ஒயிட் சுகரு, ப்ரௌன் சுகரு, நாட்டு சக்கரை, வெல்லம் எதை வேணால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மேலே வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு சப்பாத்தி எடுத்து இது மாதிரி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஃபுல்லாக அந்த கார்னரை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், கையால் இங்கே பாருங்கள் விரலால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணி விடும்போது அது வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ தானே பிசைஞ்சிருப்போம், மாவு நல்லா ஈரமாக இருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி க்ளோஸாக பிசைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பில் கடாய் வச்சு அதில் போட்டு இப்போ தோசைக்கல்ல காய வச்சு வச்சுருக்காங்க. அதில் இந்த ஸ்வீட் சப்பாத்தியை போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் மேலே ஊற்றிட்டு சூப்பராக இருக்குங்க. இதே செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளே ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது, செய்ய முடியல, ஸ்வீட் கிரேவிங் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எல்லாருமே சாப்பிடுவாங்க வீட்டில் இது. இப்போ நம்ம ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த டீட்டெயிலாக இது எப்படி மாவு பேசுறது, எப்படி செய்யுதுங்கிறது லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் லாங் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறனாலும் தெரிஞ்சுங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.